ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கோல்டன் கோல்ட் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, போத்தீஸ் டிஜி கோல்டு ஆப்பை பத்தின டீட்டெயிலான வீடியோ தான் இது. இந்த ஆப்ல வந்து நம்ம ரூ. 100 வந்து கோல்டு வாங்க முடியும். பட் இந்த ஆப்ல நம்ம டெய்லி 100, 200 அந்த மாதிரி சேவ் பண்ணிட்டு 11 மந்த்ஸ் கழிச்சு நமக்கு வந்து ஒரு கோல்டு காயினா கூட இதில் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். நம்ம சேனல்ல நிறைய வந்து கோல்டு ரிலேட்டட் வீடியோஸ், அதாவது கோல்டு சேவிங்ஸ் வீடியோஸ், கோல்டு ஸ்கீம்ஸ், ஆஃபர்ஸ் எல்லாமே தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த போத்தீஸ் டிஜி கோல்டு ஆப் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதில் வந்து ஜென்ரலாக நம்ம கேஒய்சி ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து கோல்டு ரேட் அன்னன்னைக்கு கொடுத்துருப்பாங்க அண்ட் சில்வர் ரேட்டு இருக்கும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் வந்து 330 நாள், அதில் வந்து 300 நாள் நம்ம வந்து பே பண்ணால் போதும். இதில் வந்து என்ன ஒரு பெனிஃபிட்னா, ஒரு நாளைக்கு வந்து கோல்டு ரேட் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் அதே நாளில் நிறைய டைம் வந்து அந்த ஆப்பில் வந்து பேமெண்ட் பண்ண முடியும். ஒருவேளை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா நம்ம அன்றைக்கி பே பண்ணாமல் கூட விடலாம். இது வந்து இதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இந்த 300 நாளை வந்து அவங்க நாளாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்கு நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு வந்து 7% போனஸும், செகண்ட் 75 டேஸ்க்கு 5%, தேர்டுக்கு வந்து 3% அண்ட் ஃபோர்த்து 226லேருந்து 300 டேஸுக்கு வந்து 1% போனஸ் தராங்க. இது எல்லாமே நமக்கு வந்து கிராமில் வந்து ஆட் ஆகிடும். இப்போ இதை வந்து நம்ம ப்ரீ க்ளோஸ் பண்ணி இந்த 330 நாளைக்குள்ளே ப்ரீ க்ளோஸ் பண்ணும்போது நம்ம சேர்த்துருக்கிற வெயிட் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். எக்ஸ்ட்ரா போனஸ் எதுவுமே வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் இதில் வந்து காயின்ஸுமே வந்து வாங்கிக்க முடியும். இதில் நீங்கள் வந்து முதல் 150 நாட்களுக்கு கொஞ்சம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல வந்து அவங்க வந்து போனஸ் வந்து கம்மியாக கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா முதல் 75 நாட்களுக்கு வந்து நிறையாவே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா வேஸ்டேஜ் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஜிஎஸ்டி வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ வேஸ்டேஜ் வந்து இருக்குது. ஜுவல்லரியாக பர்ச்சேஸ் பண்ணும்போது எப்படியுமே உங்களுக்கு 12%க்கு மேலே தான் வரும். அப்படிங்கும்போது இவங்க கொடுக்குற போனஸ் வந்து இந்த வேஸ்டேஜ் வந்து அடிச்சுட்டு போயிடும். ஸோ நம்ம வந்து இதில் காயின்ஸ் ப்ரிஃபர் பண்ணி வாங்கிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம கட்டின அமௌண்ட்டுக்கு லாஸ்ட்டாக வந்து கிஃப்ட்டுமே இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ காயினாக வாங்கும்போது இவங்க கிட்ட வந்து 8 கிராமுக்கு உள்ளே வாங்கினீங்கன்னா 2% டை சார்ஜ். அதே நீங்கள் 8 கிராமுக்கு மேலே வாங்கும்போது 1% டை சார்ஜ் ப்ளஸ் வந்து நம்ம ஜிஎஸ்டியும் வந்து கட்ட வேண்டியதாக வரும். இதுக்கு நான் வந்து ஒரு கேல்குலேஷனும் சொல்லியிருக்கேன். ரெஃபரல் வந்து இருக்குது, ரெஃபரல் கோடு இருக்குது. இப்போ நீங்கள் அந்த உங்களோட கோடை வந்து நீங்கள் கொடுத்தீங்க, வேறு யாராச்சும் இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக ₹20 வந்து ஆட் ஆகும். அதுவுமே வந்து கோல்டாக தான் வந்து ஆட் ஆகும். நான் வந்து என்னுடைய ரெஃபரல் கோடை வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்குறேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி ₹20 இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு கிராம்ஸாக அது வந்து ஆட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து என்னுடைய ஹோம் பேஜ். இப்போ இது வரைக்கும் எனக்கு வந்து 0.519 கிராம்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 500 மில்லி வந்து சேர்ந்துருக்கு. இப்போ நான் வந்து எப்படி பே பண்ணுவேன்னா, இந்த பே நவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கேயே வந்து வரும். உங்களுக்கு இவ்வளோ கட்டினா எவ்வளோ கிராம்ஸ் ஆட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இங்கே வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்றைக்கி வந்து ₹1000 பே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து 0.124, அதாவது 124 மில்லி வந்து எனக்கு ஆட் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். எவ்வளோ வேணுமோ, எத்தனை மில்லி உங்களுக்கு சேரணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ ₹800 கட்டுறேன் அப்படிங்கும்போது, இப்போ வந்து 850 கட்டுறேன்னா 105 மில்லி. இந்த மாதிரி உங்களுக்கு டெய்லி ஆட் ஆகும். இது என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு ஆவரேஜாக தான் வந்து கோல்டு ரேட் ஆட் ஆகிட்டே வருது. ஸோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் மில்லி வந்து எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கேல்குலேஷன் நம்ம பார்க்கலாம். இப்போ முதல் 1லேருந்து 75 நாளைக்கு நீங்கள் ₹10,000 வந்து அமௌண்ட்டு சேர்த்துருக்கீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு 7% போனஸ்னால் 10,000க்கு 7%னா ₹700. அப்போ உங்களுக்கு ₹10,700 ஆயிருக்கும். கோல்டு ரேட்டை நீங்கள் அந்த 75 நாளில் ஆவரேஜ் ரேட்டை தான் எடுத்துப்பாங்க. அப்போ 7,700ன்னு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு 1.07 கிராம் வந்து ஆட் ஆகிருக்கும். அடுத்த 75 நாட்களுக்கு அதே மாதிரி ₹10,000 கட்டுறீங்க. அப்படிங்கும்போது 7,800 ஆவரேஜ் ரேட்டாக இருக்குது. போனஸ் 5% இருக்கிறதுனால ₹500 உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். அப்போ 1.34 கிராம்ஸு. நெக்ஸ்ட்டு தேர்டு ஸ்லாபில் வந்து ₹8,000 வந்து நீங்கள் கட்டியிருக்கீங்க 75 நாளில்ங்கும்போது கோல்டு ரேட்டு 8,000ஆகவே இருக்குது. நமக்கு வந்து போனஸ் ₹240 கிடைக்கும். அப்போ வந்து உங்களுக்கு ஆவரேஜாக 1.03 மில்லி வந்து ஆட் ஆகிருக்கும். லாஸ்ட்டாக வந்து ஒரு ₹7,000 வந்து நீங்கள் சேர்க்குறீங்க 75 நாளில்ங்கும்போது உங்களுக்கு போனஸ் ₹70 வரும். 7,070. அப்போது கோல்டு ரேட் 8,200 ஆயிருக்கும். ஏன்னா 11 மந்த்ஸ் கழித்து நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இன்னுமே கூட தான் உங்களுக்கு வந்து வாய்ப்பு அதிகம். அப்படிங்கும்போது 0.86 மில்லி வந்து உங்களுக்கு சேர்ந்துருக்கும்.
ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா 4.30 மில்லி வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. இதில் இந்த 350 மில்லி தான் வந்து இந்த போனஸில் நமக்கு கிடச்சது. ஸோ 4 கிராம் 30 மில்லிக்கு நம்ம வந்து ஒரு காயினாக கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அரை பவுனுக்கு வந்து இல்லை நான் வந்து அரை பவுன் இருக்கிறதுனால ஜுவல்லரியாக பர்ச்சேஸ் பண்ணோம்னா உங்களுக்கு 12% வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி நம்ம கொடுக்குற மாதிரி வரும். காயின்ஸ்னால் இந்த 35,000க்கு 2%னா உங்களுக்கு ரூ. 700 கிட்ட வந்து டை சார்ஜ் போயிடும். அந்த 35,700 வந்து ஜிஎஸ்டி 3%ன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி வரும். இந்த ஸ்கீமில் இருக்கிற அட்வான்டேஜ் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் ரேட்டாக வரதுனால கொஞ்சம் மில்லி வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அந்த போனஸு ஆவரேஜ் ரேட்டாக போடுறதுனால. அதே நேரம் நம்ம ஜுவல்லரியாக எடுக்கும்போது இதில் கொஞ்சம் லாஸ் தான் அதிகம். அவங்க கொடுக்குற பெனிஃபிட்டை விட லாஸ் தான் அதிகம். பரவாயில்ல, எனக்கு வந்து கோல்டு தானே, எப்படி இருந்தாலும் பெனிஃபிட் நினச்சிங்கன்னா நீங்கள் ஜுவல்லரியாக கூட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், மறக்காமல் வந்து இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களால் முடிஞ்ச நேரத்துக்கு நிறையாவே வந்து நீங்கள் கோல்டை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.